ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரசம் வைக்க போகிறோம். லெமன் கிராஸ் ரசம். இந்த லெமன் கிராஸ் அதிகமாக தாய்லாந்து ஃபுட், தாய் குசைனில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைலில் ஒரு ரசம் வைக்கலாம். இந்த ரசத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து அதை விடவே மாட்டீங்க. 10 நிமிஷத்துலவே குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. இந்த லெமன் கிராஸ் இந்த மாதிரி தான் புல்லு மாதிரி விளையும். தேசி புல்னு தமிழ்ல வந்து சொல்லுவாங்களாம். நம்ம ஊர்லயும் இப்ப நெறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்டை தான் நம்ம அதிகமா வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். டீ கூட வச்சுக்கலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சமா பருப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம், லெமன் கிராஸ் ஸ்டெம்மு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 2 கஃபிர் லீவ்ஸ், அதாவது நார்த்த எலுமிச்சை இருக்குல்ல, அதோட இலை 2. அது இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாவை வந்து கீறி வச்சுக்கலாம். அதாவது மிளகாய் நிறைய வகை இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீட்ட மிளகாய் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கொஞ்சம் குண்டு மிளகாவா இருந்ததுன்னா அது ரொம்ப காரமாக அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இந்த 2 மிளகாவையும் கீறி வச்சாச்சு. இப்போ இந்த லெமன் கிராஸ் இருக்குல்ல, இந்த தண்டு பகுதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது அப்படியே போட்டுறத விட கட் பண்ணி தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். இது அப்படியே வந்து கட் பண்ணி போடுறத விட லேசாக இந்த மாதிரி தட்டி போடுங்க. அதாவது க்ரஷ் பண்ணி தட்டிட்டிங்கன்னா கல் வச்சு அது பாருங்க இப்படி பிரிஞ்ச மாதிரி ஆயிரும். இது அப்படியே நார் நாராக தானே இருக்கும். அதனால வந்து நம்ம தட்டினதுக்கு அப்புறமேல அது உள்ளே இருக்க ஃப்ளேவர்லாம் வெளியே வரும். அதனால அதிகமான ஃப்ளேவர் வந்து அந்த ரசத்துக்கு கிடைக்கும். அதுக்காக தட்டி போடுறது. தட்டிட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. எப்படி வேணால் அதை வெட்டிக்கலாம். வெட்டி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அவ்வளோதான். இது ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம இப்போ ரசத்துக்கு போயிடலாம். அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 2 நம்ம வந்து ஒரு 4 பேத்துக்கு தான் செய்ய போகிறோம். அதனால 2 டம்ளர் தண்ணி போதும். இப்போ நம்ம தட்டி கட் பண்ணி வச்சுருக்க அந்த லெமன் கிராஸை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு இதை வந்து ஒரு 4 நிமிஷம் அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து வெளியே வர்றதுக்காக ஒரு 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. வாசமும் அப்படியே கம 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 கமன்னு இப்படி வீடே மணக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேலும் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இந்த பெரிய பெரிய துண்டுகளாக நீங்கள் வெட்டிக்கங்க. நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க. அதுக்கப்புறமேலு கருப்பு மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதையும் சேர்த்தி மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷம் அந்த தக்காளி வந்து வேகிற அளவுக்கு மட்டும் அப்படியே ஒரு கொதி விடுங்க. தக்காளி மசிக்க வேண்டாம். அப்படியே சூப் மாதிரி அப்படியே விட்டுருங்க. நம்ம சாப்பிட்றப்ப அதை லைட்டாக வந்து நசுக்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமேலு கடைசியில் பருப்பு தண்ணி 1/4 கப் பருப்பு தண்ணியும் மறுபடியும் அந்த சின்ன கப்லேயே ஒரு கப் தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு கொதி விடுங்க. அதாவது இப்போ நொரை கட்டி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சிக்கலாம். 2 மூடியுமே புழிஞ்சிக்கோங்க. அதாவது ஒரு ஹோல் லெமனையும் வந்து புழிஞ்சிருங்க. எலுமிச்சம்பழம் புளியிறப்ப நான் எப்போவுமே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் புளிவேன். ஏன்னா சில சமயம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து அப்படியே கசப்பு தட்டின மாதிரி ஆயிரும். எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சாச்சு. இது கஃபீர் லீவ்ஸு, அதாவது நார்த் எலுமிச்சை இருக்குல்ல, அதோட இலைகள் தான். ஒரு 2 இலை போட்டால் போதும். அது கிடைக்கலன்னா விட்டுருங்க. லெமன் கிராஸோட ஃப்ளேவர் போதும். இப்போ மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சாதத்தோடு நம்ம பரிமாறலாம். இப்போ பாருங்கள், ஒரு கப்பில் சுட சுட வெள்ளை சாதத்தை போட்டு இந்த லெமன் கிராஸ் ரசத்தையும் அப்படியே கொட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ சாதத்தோடு வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களாலேயே கமெண்ட்ஸ் போடாமல் இருக்க முடியாது. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.